ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் டாக்கூருக்கு கீதமாலா சொல்லி புத்தகம் அது படிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அதில் 7வது கீர்த்தனம். हरि हे मायाबद्ध जत क्षण ठाके त जीवे रमन जड़ माझे करे विचरण परव्योम ज्ञानमय ताहे तव स्थिति है मन नाही पाए दर्शन. ओ भगवान हरि, எதுவரை மனசு மாயையில் மாட்டிருக்கு, இந்த பௌத்திக யோசனைகள் தான் வந்துட்டு இருக்கோம். ஆத்மீக உலகத்திலே, ஆத்மீக உலகம் சொன்னால் பகவான்கே நித்திய தாமம், பகவான் முழு முதல் கடவுள் இருக்கிறது இடம். அங்கே எல்லாருமே எப்போவுமே மாயைக்கு வெளியில தான் இருக்கான். எதுவரை மனசு மாயையில் மாட்டிருக்கு அதுவரை பகவான் பற்றி முழு முதல் கடவுள் பற்றி புரிய முடியாது. भक्ति कृपा खरगा घाटे जड़बंध छेद ताटे जाय मन प्रकृति पार तोमार सुंदर रूप हेरे तव अपरूप जड़ वस्तु करे धिक्कार. ஒரு ஜீவன் பக்தி சேவை பண்ணிட்டு பக்திக்கு கருணை வச்சு பகவானுக்கு கருணை வச்சு பௌத்திக உலகத்தில் உள்ள தன் கெட்டுகள் வெட்ட முடியும். அப்போ அந்த ஜீவனுக்கு மனசு ஆத்மீக உலகத்துக்கு போக முடியும். ஆத்மீக உலகம் இந்த பௌத்திக உலகம் சிருஷ்டிக்கு மேலே இருக்கு. அங்கே அந்த ஜீவன் நேரடியாக பகவானுக்கு அழகான உருவ பார்ப்பான். அது பார்க்கும்போது அவனுக்கு பௌத்திக பொருளில் உள்ள எல்லா பற்றுதல் போயிடும். अनंत विभूति जार जीनी दया पराबार से प्रभु जीवेर ईश्वर ए भक्ति विनोद दीन सदा शुद्ध भक्तिहीन शुद्ध भक्ति मागे निरंतर. முழு முதல் கடவுளுக்கு எண்ண முடியாத ஐஸ்வர்யம் சக்திகள் இருக்கு. அவர் கருணைಗೆ கடல் போல இருக்காங்க. அவர் எல்லா ஜீவன்களுக்கும் அவர் தான் ஈஸ்வரனாக இருக்கார். இந்த விளந்த ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் தன் பார்த்து அப்படி ஒரு பணிவு காட்டிட்டு இருக்காரு. சுத்த பக்தி சேவை இல்லாமல் இருக்கேன், அப்போ முழு முதல் கடவுள்கிட்ட பகவான்கிட்ட அந்த சுத்த பக்தி சேவை கேட்டுட்டு இருக்கேன் சொல்லி இவ்வளோதான் கீர்த்தன். இப்போ பகவான் கிட்டே பிரார்த்தனை. மாயிலே எதுவரை ஜீவன் மாட்டிருப்பான் அதுவரை மாயை இந்த பௌத்திக உலகத்தில் உள்ள பற்றுதல் ஆசைகள் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆத்மீக உலகத்திலே நம்ம உணர்வு மனசு போயாச்சு சொன்னால் நமக்கு மாயை தொட முடியாது. மனசு வச்சு முதல்ல நம்ம ஆத்மீக உலகத்தில் போகணும். பகவான் நாமம் பண்ணும்போது பகவானுக்கு உறவு, பகவானுக்கு லீலைகள், பகவானுக்கு சேவை இதெல்லாம் நினைக்கணும். நம்ம எவ்வளோ பகவானுக்கு நம்ம மனசு உணர்வில் கொண்டு வருவோம் அவ்வளோ இந்த உலகத்தில் உள்ள சிந்தனைகள் வெளியில் போயிட்டே இருக்கும். இப்போ பக்தி சேவைಗೆ கருணை, பகவானுக்கு சேவை பகவானுக்கு கருணை வச்சு நம்ம மனசு ஆத்மீக உலகத்தில் போக முடியும். ஆத்மீக உலகம் இந்த பௌத்திக சிருஷ்டிக்கு வெளியில் இருக்கு. பகவானுக்கு அழகான ஒரு கனவுல பார்க்கலாம், ஜபம் பண்ணும்போது நினைக்கலாம், இல்லை பகவான் நேரடியாக தரிசனம் கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் உண்மையாக கனவுல பகவான் வந்தால் நேரடியாக தரிசனம் கொடுத்தா, இல்லை நம்ம உணர்வில் நம்ம ஜபம் பண்ணும்போது தியானம் பண்ணுவோம் பகவான் உருவு நம்ம பார்த்தாச்சு சொன்னால் அதுக்கு பலன் என்ன?
நமக்கு இந்த உலகத்திலே உள்ள எல்லா விதமான பௌத்திக பற்றுதல் போயிடும். அது சாப்பாட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர் கூட இருக்கலாம், பற்றுதல் இருக்காது. நம்ம கடுமை முன்னாடிக்கு கூடுதல் நல்லதாக பண்ணுவோம், ஓட மாட்டோம், தப்பிக்கிறதுக்கே முயற்சி பண்ண மாட்டோம். நம்ம கடுமைಗಳು உயர்ந்த அளவில் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பகவானுக்கு உள்ள அந்த கருணை வந்தாச்சு. நான் ஒரு மனைவி இருந்தால் இப்போ நல்ல மனைவி ஆகிடுவேன், ஏன்னா கணவன் இருந்தால் ஒரு நல்ல கணவன் ஆகிடுவேன், அப்பா இருந்தால் ஒரு நல்ல அப்பா அம்மா. இப்படி இந்த உலகத்தில் கூட எனக்கு நல்ல ஒரு குணங்கள் வரும். பகவானுக்கு பார்க்கும்போது, பகவானுக்கு அழகு பார்க்கும்போது. பகவான் யாரு? அந்த முழு முதல் கடவுள் எள்ளமில்லாத ஐஸ்வர்யமும் சக்திகள் இருக்கு. கருணைக்கு கடல் போல இருக்காங்க. நம்ம பகவான்கிட்ட சுத்த பக்தி கேட்கணும், வேற விஷயங்கள் கேட்கக்கூடாது. சுத்த பக்தி சேவிச்சோன்னா பிரஜவாசிகளை எப்படி சேவ் பண்ணுவோம் அது கேட்கணும். நம்ம பிரார்த்தனை இதயத்தில் போனால் கண்டிப்பாக பகவான் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றுவாங்க. ஹரி போல் தண்டோம்.